வெல்கம் டு தமிழ் கேங். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் கேங்கோட டேலண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எதை ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா பேட்டிங் கிரிப். இங்க பாருங்க, இப்போ இதான் நம்மளோட அவுட்டர் எட்ஜ் ஆஃப் தி பேட். இங்கே ரைட் ஹேண்டர்னா இது அவுட்டர் எட்ஜ் ஆஃப் தி பேட். நம்மளோட டாப் ஹேண்டை இப்படி வீவ் மாதிரி வச்சுக்கிட்டு அதை அவுட்டர் எட்ஜோடையே அப்படியே கீழே கொண்டு வந்து டாப் ஆஃப் தி ஹேண்டில் பிடிச்சிக்கணும். இப்போது பாட்டம் ஹேண்டில் இதே மாதிரி வீ எடுத்துட்டு இதுதான் ஸ்பைன் ஆஃப் த பேட்டுன்னு சொல்லுவாங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம பாட்டம் ஹேண்டில் வந்து இந்த 3 ஃபிங்கர்ஸ் வந்து சும்மா இது 2 ஃபிங்கர்ஸை மட்டும் இப்படி வச்சுக்கணும். நீங்கள் இப்படி பிடிக்கக்கூடாதுங்க. நீங்கள் இந்த தம்பை வந்து இப்படி வைக்காமல் இப்படி ரிலீஸ் பண்ணி வைக்கணும். இது சப்போர்ட்டுக்கு இப்படி வைக்கணும். இந்த பாம் இருக்குல்ல, இந்த பாம் வந்து கிரிப்லேயே படக்கூடாது. இப்போ பாருங்க, இதான் என்னோட இப்போ கிரிப்பு. பாருங்க, தெரியுதா? இதான் கிரிப். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஸ்டாண்ட்ஸ். ஸ்டாண்ட்ஸ் வந்து நம்மளோட ஷோல்டர் லென்த்தில் வந்து இருக்கணும் கரெக்டாக. அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு லெக் வந்து நம்மளோட லெஃப்ட் லெக் வந்து இங்கே இருக்கணும். கொஞ்சம் ரைட் லெக்கோட கொஞ்சம் லெஃப்ட் சைட் தள்ளி இருக்கணும். நெக்ஸ்ட்டு டேப்பிங் வந்து நீங்கள் இங்கே இருக்கணும். இந்த ரைட் லெக் இருக்குல்ல, இந்த ரைட் லெக்கில் கொஞ்சம் பின்னாடி இப்படி டேப் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த நீஸை கொஞ்சம் பெண்ட் பண்ணிவிட்டு பாடி வந்து இப்படி இருக்கக்கூடாது. பாடி வந்து இப்படி இருக்கணும். நல்லா ரொம்ப குனியாமல் அப்படியே இப்படி இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட் ஷோல்டர் வந்து பவுலரை பார்த்துருக்கணும், பேக் ஷோல்டர் விக்கெட் கீப்பர் பார்த்துருக்கணும். இதுதான் நம்மளோட இப்போ ஸ்டாண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஃபென்ஸ், டிரைவ், பேக் ஃபுட் பஞ்ச், பேக் ஃபுட் டிஃபென்ஸ், கட் ஷாட், ஃபுல் ஷாட். பார்க்க போறோம்னா ஃப்ரண்ட் ஃபுட் டிரைவ். ஃப்ரண்ட் ஃபுட் டிரைவ் வந்து இப்போ நம்ம பேட்டோ இதான் 1 2 இந்த ஹேண்ட் வந்து முட்டிக்கு ஜஸ்ட் பின்னாடி அப்ல இருக்கணும். அதுக்கப்புறம் பேட்டோட பிளேடு ஸ்லைட் ஓப்பன்ல இருக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே நம்பர் 3 இந்த ஸ்ட்ரெயிட் டிரைவ் பற்றி இப்போ பேசுகிறோம். ஹை பேக் லிஃப்ட். இப்போ அப்படியே முன்னாடி பாடி வெயிட் ட்ரான்ஸ்ஃபர், பின்னாடி போகக்கூடாது. தலையை அப்படியே முன்னாடி போட்டு இப்படி ஆடணும். டிரைவ் ஆகும்போது இப்படியே நிப்பாட்டக்கூடாது. அப்படியே ஃபினிஷ் பண்ணுறதுக்காக பேட் அப்படியே மேலே தூக்கணும். இதே சேம் கான்செப்ட் பட் டிஃப்ரெண்ட் சைட்ஸ் எதுனாலுமே. இப்போ நம்ம டிஃபென்ஸ் பற்றி பார்ப்போம். ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ். இப்போ டிஃபென்ஸ் வந்து சேம் தான். 1 2 3 அப்படியே இப்படி வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ். இப்போ ஃபாஸ்ட் பவுலர் டிஃபென்ஸ் இங்கே இருக்கணும். அப்படியே இங்கே பாருங்க, அப்படியே இங்கே பாருங்க, இதோ இங்கே கால் கொஞ்சம் மடங்கி இருக்குங்க, அப்படியே இங்கே இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஸ்பின்னு பார்க்க போகிறோம். ஸ்பின்னுக்கு வந்து நம்ம இங்கே இருக்கணும் கரெக்டாக, இதோ இப்படி இருக்கணும். இப்போ லெக் ஸ்பின்னர் போடுறாங்க அப்படின்னா பால் வந்து இங்கே பிச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இப்படி வந்துடலாம், ஏன்னா பால் எப்படி இருந்தாலும் இப்படி தான் பிச்சு வரப்போகுது. அதனால நம்ம இப்படி வந்துட்டு இப்படி இருக்கலாம், அவ்வளோதான். எஜ்ஜும் இருக்காது, ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்பின்னர் இருக்கும், ஆனால் அது அங்கேருந்து இப்படி வரும். இப்போ நம்ம பேக் ஃபுட் பஞ்ச் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 1 2 3 வந்து பாருங்கள். 3 வந்து நம்ம ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு எப்படி முன்னாடி போகணும், இப்போ பேக் ஃபுட்டுக்கு நம்ம பின்னாடி போகணும். இப்படி 3, ஆனால் இதுக்கு 5 ஸ்டெப்ஸ். 4 அப்படியே டோஸ் பேக்குக்கு 5. ஏன்னா இப்படி பண்ணால் பால் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் கொடுத்து ஸ்பீடாக சருன்னு போகும். இப்போது சேம் கான்செப்ட், டிஃப்ரெண்ட் சைட்ஸ். இப்போது டிஃபென்ஸ் சேம் தான். அதே ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு எப்படி பண்ணணுமோ அதே பேக் ஃபுட்டுக்கு. 1 2 3 4 பாடிக்குள்ள
வச்சுக்கணும். டிரைவுக்கு நம்ம இதளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். டிஃபென்ஸ்க்கு இங்கேயே வச்சுக்கணும். இப்படி பட்டு கீழே விடணும். சாஃப்ட் ஆன்சர் ஆடணும் எப்போவுமே டிஃபென்ஸை. இப்போ நம்ம கட்டு பற்றி பேச போகிறோம். கட்டு எப்படி வெஜிடபிள்ஸை கட் பண்ணுற மாதிரி. இப்போ பாருங்க, 1 2 3 அப்படியே இங்கே போகணும். ஆனால் இது வந்து பேக் ஃபுட் பஞ்சுக்கு ஆஃப் ஸ்டம்பை காலில் எடுத்து போகணும். இது என்ன பால் கிட்ட கொண்டு போயிட்டு தலையை பால் கிட்ட எடுத்துட்டு போகணும். அப்படியே இப்படி அடிக்கணும். பால் இது வரைக்கும் அலோவ் பண்ணிட்டு கட் அடிக்கணும். அப்போ தான் வந்து பாயிண்ட்டு பேக் ஃபுட் பண்ணிட்டு இங்கே நிற்காம அங்கே நிற்பாங்க. 2 இருக்கும் நடுவில் போகும். இப்போ புல்லு நம்ம என்ன பண்ணணும்? 1 2 3 ஆஃப் ஸ்டம்புக்கு 4. அப்படியே பால் தலைக்கு மேலே தான் அப்பவுமே அடிக்கணும். ஏன்னா அப்போதான் வந்து அவுட் ஆன சான்ஸ் வந்து லெஃப்ட்ஸு. ஆனால் நம்ம இப்போ சில பேர் IPL T20 இந்தியா நேஷனல்ஸ் விளாட்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும். இப்போ இந்த மாதிரி 112 114 இருக்கா ரொம்ப பவர் இருக்காது. ஸோ நம்ம எப்போவுமே இப்படி தான் விளாடுவோம். IPLலாம் சில பேர்லாம் இப்படி கூட அடிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு பவர் இருக்குது. இப்போது நம்ம ஸ்கூப் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கூப் பாருங்க, இப்படி இருக்கா 1 2. இது 1 2 எல்லாத்துக்குமே சேம் நாங்க. இப்போ 3 போகும்போது இப்படி வந்துடுங்க. அப்படியே இப்படி முக்கி போட்டு இப்படி அடிக்கணும். கரெக்டாக பால் வந்து இங்கே படணும். அப்போ தான் கரெக்டாக போகும். இப்போது ரிவர்ஸ் ஸ்கூப் பாருங்க. 1 2 3 1 2 அப்படியே பேக் திருப்பி இப்படி பண்ணணும். அப்படியே கொஞ்சம் தூக்கணும். இப்படி வச்சா எங்கேயாச்சும் கேட்ச் போயிடும். அதனால நமக்கு லைட்டாக தூக்கினா அந்த எங்கேயாச்சும் இப்போ ஷார்ட் டர்ன் இருக்காங்கன்னா அவங்க தலைக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ரிவர்ஸ் ஸ்கூப்லாம் ஆடுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா எல்லாச்சும் எச்சரித்து இது வந்து இப்போது நான் சும்மா தான் உங்ககிட்ட இந்த ரிவர்ஸ் ஸ்கூப் தான் சொல்கிறேன். ஆனால் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போது வெரி இம்பார்ட்டன்ட் ஷாட், எப்படி ஈஸியாக குஜராத் பாலை ஸ்கோர் பண்ணுறது. ஸ்வீப் வந்து நீங்கள் இங்கே இருக்க பால்லாம் ஆடவே முடியாது. இப்போ ஸ்டம்ப் லைனுக்குள்ளே வருது ஆஃப் ஸ்பின்னர்ஸை எப்போவுமே ஸ்வீப் ஆடுறது ஸோ ஈஸி. லெக் ஸ்பின்னர்ஸை ஆனால் ஸ்வீப் ஆடாதீங்க. ஸ்வீப் பண்ணால் டாப் எடுத்து கேட்ச் பிடிச்சிடுவாங்க. அதனால தான் லெக் ஸ்பின்னர் இங்கே போடுறாங்கன்னா ரிவர்ஸ் ஸ்வீப் போயிடுங்க. ஓகே, இப்போ நம்ம நார்மல் ஸ்வீப் பற்றி பேசலாம். நார்மல் ஸ்வீப் 1 2 3 முக்கி போட்டோம். அதுக்கப்புறம் 4 தலை இப்படி ஸ்டில்லாக இருந்துட்டு அப்படியே எப்படி அதுக்கப்புறம் ஸ்பீடாக போகும். ஸ்லாக் ஸ்வீப்னு ஒன்று இருக்குது, அதுக்கும் சொல்லி தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. விராட் கோலிலாம் ஆடுவாங்களா, பார்த்துருக்கீங்களா? அதே தான் பாருங்க. 1 2 காலை கொஞ்சம் இப்படி போட்டுக்கோங்க. ரொம்ப கூட கீழே வச்சிடாதீங்க, அவுட்டு. அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே இங்கே வர பால் தான் அப்படிலாம் விளையாடுவாங்க. அப்படியே காலை இப்படி போட்டு பால் ஸ்பின் ஆகி வருமா அப்படியே ஆன் த ரைஸு மேலே அடிக்கும். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு 18 இயர்ஸ் மேலே தான் உங்களுக்கு அதெல்லாம் அடிக்க பவர் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஷாட்ஸை ஆடாதீங்க. ரிவர்ஸ் ஸ்வீப் இதுவும் ஒரு ரிஸ்கியஸ்ட் ஷாட்ஸ் இன் கிரிக்கெட்டு. இப்போ நம்ம அது எப்படி ஆடி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க 1 2 ரிவர்ஸ் ஸ்வீப்லேயே 3 டைப்ஸ் இருப்பீங்க பாருங்க. 1 2 அப்படியே இப்படி பேட்டர் இப்படி இருந்து இதோ இப்படி கொஞ்சம் அது 1 டைப். அதுக்கப்புறம் பேட் அப்படியே திருப்பி இப்படி ஆடுறது திலக்கனோட ஸ்டைலு. இப்போ கிளென் மேக்ஸ்வெலோட ஸ்டைல் என்னன்னா இது ரொம்ப ரிஸ்க்கு. கிளென் மேக்ஸ்வெல் தெரியும், நிறையா பேர் வந்து அவர் நிறையா ரிஸ்க் எடுப்பார். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா ஸ்டெம்ஸை விட்டு இப்படி வந்துட்டு இப்படி அடிப்பார். ஸ்டெம்ஸ் விட்டே வெளில வந்துடுவார். அவ்வளவுதான். இப்போ 11 வந்து நம்மளுக்கு பவுலிங் எப்படி பண்றதுன்னு சொல்றாங்க. வாங்க நான் 11. இப்போ உங்களுக்கு பவுலிங்கை பற்றி சொல்ல போகிறேன். பவுலிங்கை மொத்தம் 2 டைப் ஆஃப் பவுலிங் இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங் அப்புறம் ஸ்பின் பவுலிங். இப்போ நான் ஃபாஸ்ட் பவுலிங்கோட கிரிப் எப்படின்னா இதோ இந்த 2 கையும் இதோ ஒரு சீப்பில் இருந்துட்டு இது கேப் இருக்கிற மாதிரி இதோ ஒரு ஃபிங்கர் கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு
இதை வச்சுட்டு இப்படி ரிலீஸ் பண்ணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக கை இப்படி ஸ்ட்ரைட்டாக போதா பால் இப்படி ஸ்ட்ரைட்டாக போகும். நெக்ஸ்ட் இது இன்ஸ்விங் அவுட் ஸ்விங். இன்ஸ்விங் எப்படின்னா இங்கே இந்த மிடில் ஃபிங்கர் இருக்குல்ல அது ஒரு gripல இருந்துட்டு லேடி ஃபிங்கர் வந்து இந்த சைடு இருக்கணும். அப்புறம் வந்து இருந்துட்டு இப்படி ரிலீஸ் பண்ணும். இப்படி ரிலீஸ் பண்ணால் அது இன்ஸ்விங் ஆகும். நெக்ஸ்ட் அவுட் ஸ்விங். அவுட் ஸ்விங் எப்படின்னா இங்கே இது அப்படியே இந்த இது வந்து இங்கே இருக்கட்டு மிடில் ஃபிங்கர் இங்கே இருக்கணும். இப்படி ரிலீஸ் பண்ணும். இப்போ நான் பவுலிங்கோட ஃபாஸ்ட் பவுலிங்கோட 7 ஸ்டெப்ஸ் சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டில் இப்படி நின்றுட்டு லெஃப்டில் ஸ்டார்ட் பண்ணும். 1 2 3 4 5 6 7 இப்படி இதான் ஃபாஸ்ட் பவுலிங். இப்போ ஸ்பின் சொல்ல போகிறேன். ஸ்பின் வந்து இப்போ ஸ்பின்னோட ஆஃப் பண்ணோட இப்படி தம் ஃபிங்கர் வந்துட்டு இந்த 2 ஃபிங்கரும் இங்கே இருக்கணும். இப்படி தான். இப்போ அவர் லெஃப்ட் ஸ்பின் வந்து இந்த கிரிப் இங்கே இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்பின்னோட 2 சொல்லித்தரேன். இது 5 ஸ்டெப்ஸ் மொத்தமாக. 1 2 3 4 5 இப்படி தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து நக்கிள் பால். நக்கிள் பால் இந்த 2 ஃபிங்கரும் இந்த நக்கிள் இப்படி மடக்கி இருக்கணும். இப்படி இருந்துட்டு அப்படியே ஃபாஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து இது போடணும். நெக்ஸ்ட் வந்து அப்புறம் வந்து இப்போ உங்களுக்கு நான் இந்த கட்டர் சொல்லி தர போகிறேன். இங்கே ஒரு கட்டர் இப்படி வந்துட்டு இப்படி போட்டோம். இங்கே ஒரு இப்படி போட்டோம். இப்போ பால் கட் ஆகி போகும். இப்போ இது வந்து லெக் கட் இப்படி போனால் அது லெக் கட் ஆகி இப்படி போகும். இப்போ நான் உங்களுக்கு வந்து டெமோ போட்டு காமிக்க போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலிங். இப்போ ஆஃப் ஸ்பின். இப்போ லெக் ஸ்பின் போட்டு காமிக்கிறேன். இப்போ நக்கிள் பால். இப்போ நானும் பையனும் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்க போகிறோம். பேட்டிங் ப்ளஸ் பவுலிங். அவ்வளோதாங்க. இப்போ லக்ஷிதாவும் கௌதிகாவும் அவங்களோட டைம் பற்றி சொல்ல. பாய்.